இப்பொழுது தீராத பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வருகின்ற வயிற்று வலிக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பூக்கள் செண்பக பூக்கள். அன்பான நேயர்களே, செண்பக பூக்களுக்கு வயிற்று வலியை தீர்ப்பதற்கான அற்புதமான ஆற்றல் உள்ளது. மேலும் வயிற்று உப்பசம் என்று சொல்லக்கூடிய நோயை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருப்பதால் செண்பக பூவின் இதழ்களை தனியாக 10 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை தவனம். இந்த மூலிகை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. சாதாரணமாக ஒரு காலத்தில் நம் வீட்டு தோட்டத்தில் தொட்டிகளில் துளசி, மரிக்கொழுந்து, தவனம், கதிர்பச்சை, குருவிலா போன்ற சிறு சிறு மூலிகைகளை நம் முன்னோர்கள் வளர்த்து வந்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், பெரிய அளவிற்கு மருத்துவர்களிடம் செல்லாமல் சிறிய நாட்டு வைத்தியங்களுக்காக இந்த மூலிகைகளை பயன்படுத்தி வந்தார்கள். மேலும் மாதவிடாய் காலத்தில் வருகின்ற அளவிற்கு அதிகமான வயிற்று வலிக்கு தவனம் ஒரு அருமருந்து. இதை நேரடியாக எடுக்காமல் செண்பக பூக்களோடு சேர்த்து பயன்படுத்தி வந்தால் ஒரு அற்புதமான கிருமி நாசினியாக பயன்படும் என்பதால் நாம் தவனம் என்று சொல்லக்கூடிய மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை மரிக்கொழுந்து. நீண்ட தண்டுகளுடன் இருக்கக்கூடிய இந்த மூலிகை ஒரு அற்புதமான நறுமணம் உள்ள ஒரு மூலிகை ஆகும். நாம் இன்று எடுத்துக்கொண்ட 3 வகை மூலிகையுமே மிகுந்த நறுமணம் உள்ள ஒரு மூலிகை. இந்த மரிக்கொழுந்தில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ், இந்த சாறை பெண்கள் உட்கொண்டு வந்தால் அவர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வருகின்ற வயிற்று வலி பிரச்சனை முழுவதுமாக நீங்கிவிடும். ஆகையால் நாம் மரிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். தவனம் என்று சொல்லக்கூடிய மூலிகையின் சிறு இலைகளை மட்டும் தனியாக எடுத்து 5 கிராம் அளவிற்கு வைத்துள்ளோம். அடுத்ததாக மரிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய மூலிகையை அதனுடைய காம்பை நீக்கிவிட்டு கொழுந்து இலைகளை மட்டும் தனியாக 5 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். இவை 3ஐயும் கொண்டு நாம் தீநீர் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் முதலில் செண்பகப்பூ இதழ்களை 5 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, பொதுவாகவே மனித உடலில் எல்லா வகையான காலங்களிலும் இந்த உடல் வாதம், பித்தம், கபம், சிலேத்துமம், அதிக உடல் உஷ்ணம் என்கிற கூற்றுப்படி மாற்றி மாற்றி நமது உடலை பராமரிக்கும். சித்தர்கள் இந்த உடலை பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து மண், காற்று, வெப்பம், வாயு போன்ற பொருட்களோடு நமது உடலை இணைத்து நோய் வராமல் பாதுகாத்து வந்தனர். இருப்பினும் நவீன காலங்களில் நமது தவறான உணவு பழக்கங்களால் நமது உடல் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை அடைகின்றது. இதனால் மனித உடலுக்கு பல்வேறு வகையான தீங்குகள் ஏற்படுகின்றன. உடலில் சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படுதல், கண்களில் அதிகப்படியான அழுக்கு தள்ளுதல், கண் சிவப்பு ஏற்படுதல், தூக்கமின்மை என்கிற நோய் ஏற்படுதல், உள்ளங்கால், உள்ளங்கை இவற்றில் எரிச்சல் ஏற்படுதல், தோள்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இவையெல்லாம் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகின்ற நோய்கள். மேலும் இந்த நோயே
அதிகரித்து விட்டால் தாக வறட்சி, நாவறட்சி மற்றும் மேல் தோலில் இருக்கின்ற நிறமிகள் மாற்றங்கள் இவையெல்லாம் ஏற்படும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிற கூற்றுப்படி இந்த மனித உடலை நாம் மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வகையான உறுப்புகளும் ஒரு தனிப்பட்ட நோய்க்கு தாக்கம் ஏற்பட்டால் அதன் விளைவு மொத்த மனித உடலையும் பாதிக்கும். நாம் உடல் உஷ்ணத்தால் பாதிப்புகள் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்ததாக உடல் உஷ்ணம் அடையாமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடிக்கடி பதநீர், இளநீர், பனநுங்கு இவற்றை நாம் சாப்பிட்டு வரலாம். வாரத்திற்கு 2 முறை நாட்டு பசுனை கொண்டு நாம் உணவை சாப்பிட்டு வரலாம். தினந்தோறும் ஜீரகம் கொண்டு தாளிதம் செய்யப்பட்ட நாட்டு பசுமோர் பருகி வரலாம். கொதிக்க வைத்து ஆற வைத்த நீரை பருகி வந்தால் உடல் உஷ்ணம் படிப்படியாக தணியும். அடுத்ததாக அதிகப்படியான இரவு வேளையில் கண் விழித்தலை தவிர்க்க வேண்டும். மின்னணு சாதனங்கள் மூலம் பெறப்பட்ட கணிப்பொறியின் மீது அதிகப்படியான கவனம் செலுத்தாமல் அளவோடு அதன் மீது கவனம் செலுத்தி பணிபுரிய வேண்டும். அன்பான நேயர்களே, அற்புதமான எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை பருவநிலை மாற்றத்தாலும் பல்வேறு வகையான காரணங்களினாலும் நமது மனித உடல் உஷ்ணம் அடைந்துவிட்டால் அதை தடுப்பதற்கான மிக அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை பூ தாழம்பூ. நமது ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் மட்டுமே மிகவும் அபூர்வமாக கிடைக்கக்கூடிய பல மலர்களை கொண்டு நாம் மலர் மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அபூர்வமாக கிடைக்கக்கூடிய செங்காந்தல் என்கிற மலர்களை கொண்டு ஒரு மருத்துவத்தை பார்த்தோம். அதிகப்படியான காலங்களில் கிடைக்காமல் இருக்கக்கூடிய செண்பகப்பூ, மனோரஞ்சிதம் இவற்றை கொண்டு நாம் பல மருத்துவங்களை பார்த்து இருக்கின்றோம். அந்த வகையில் மிகவும் அபூர்வமாக கிடைக்கக்கூடிய செந்தாழம்பூ என்கிற மலரை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். செந்தாழம்பூ நீண்ட மடல்களையும் சக்கச்செவேல் என்று ஒரு கோடுகளையும் கொண்ட முட்கள் உடைய அபூர்வ வகையைச் சேர்ந்த ஒரு மலர். பெண்களால் மிகவும் விரும்பப்படுகின்ற ஒரு அற்புதமான மலர். நிறைய பெண்கள் இதை அழகிற்காக மட்டுமே சூடிக்கொள்கின்றனர். ஆனால் இதில் பல நோய்களை போக்கக்கூடிய பல அற்புதமான குணங்கள் உள்ளன. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செந்தாழம்பூவின் மேல் மடல்கள். ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய சிவப்பு தன்மையை கொண்டே நாம் செந்தாழம்பூ என்று அறிய வேண்டும். குறிப்பாக வெண்தாழை, செந்தாழை என்று சொல்லக்கூடிய மலர்கள் இருக்கின்றன. அதில் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டது செந்தாழம்பூவின் மலர்கள். அடுத்ததாக செந்தாழம்பூ உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய மலர். அன்பான நேயர்களே, மிகவும் இளமஞ்சள் வண்ணத்தில் உள்ளே சரம் சரமாக விபூதி போன்ற அடுக்குடைய செந்தாழம்பூ மிகவும் அற்புதமான நறுமணத்துடன் மனதை மயங்கச் செய்கின்ற நறுமணம்.